I-B-L-E Bible. B சொல்லுங்க B I-B-L-E Bible. B-I-B-L-E Bible. B-I-B-L-E Bible. Bible. B-I-B-L-E 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 Bible. Okay. நான் வந்து கை இப்படி வச்சுப்பேன் சரியா? அப்படின்னா என்ன பண்ணணும்? பொறுமையா பண்ணணும். ஓகே, பொறுமையா பண்ணணும். நான் மேல போ ஸ்பீடா பண்ணணும். ஓகே, B-I-B-L-E ல இருந்து B-I-B-L-E 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 போடு. ஓகே, are you ready? On count of 3 3 2 1.
இதுதான் நான் கதை சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் பண்ணிட்டு அப்படி நான் என்ன பண்றேன் ஒவ்வொன்றும் சொல்றேன். எனக்கு வச்சுக்கீங்களா? ஓகே. இப்போ இந்த தண்ணியை நம்ம கையில கொடுத்தா குடிப்பீங்களா? இதுதான் யார் சொல்லுமா? நீயே நானும் சொல்லலாமா? நீங்க சூப்பர் ஆண்டர் படிச்சாரா? என்ன அழகா படிச்சாரா? ஓகே தானே? ஆமா குட். ஆனா இதே மாதிரி நம்ம இப்ப தண்ணி குடிப்பேன். ஏன்னா நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை இல்ல? நீ நல்ல பிள்ளை தானே? ஆனா ஏன்னா நீங்க எல்லாம் கடன் வாங்க மாட்டீங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? நான் கடைக்கு போறேன் 2 ரூபா கொடு அப்படி கேட்கவே? ஏன் நீங்க ரொம்ப நல்ல பிள்ளை கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க? ஏய் எத்தனை விட்டு அம்மா கிட்ட 10 ரூபா 20 ரூபா கொடுன்றீங்க கேட்கல இல்லையா? லஞ்சம் வாங்குறோம்ல நம்ம. யாரும் லஞ்சம் வாங்கினதே இல்ல. பாரு பாத்தியா 10 ரூபா கொடு 5 ரூபா கொடு கேட்டதே இல்ல. ஆமா கமிஷன். கடைக்கு போனா 2 ரூபா கொடு. ஓகேவா? ஆமா எனக்கு யோசிங்க. நான் என்ன பண்ணேன் ஸ்கூல்ல கட்டடிக்க மாட்டேன். அம்மா எனக்கு வயிற்று வலிக்குதுமா எனக்கு வயிறு வலிக்குது அப்படி போய் சொல்றதே இல்லை. ஸ்கூல் கட்டச்சதே இல்லை. யாரெல்லாம் கட்டடிக்கல? நான் சொல்றதுதான் புரிஞ்சு. ஏய் நீங்க லீவே போடாதாடா நம்ப முடியப்பா. அந்த அளவுக்கு நல்ல முடியலாம். வெரி குட். ஓகே குட். அடுத்த நான் கேட்கறது நீங்க கேட்கறீங்க. ஸ்கூல்ல நிறைய பேர் பொய்யே சொல்ல மாட்டேப்பா. எங்க டீச்சர் கிட்ட எங்க அம்மா கிட்ட பொய்யே சொன்னது இல்லப்பா. யாரெல்லாம் போய் சொன்னது இல்ல? டேய் நம்ப முடியலடா. நீங்க எல்லாம் பண்றத பார்த்து போய் சொன்னது இல்லையா? வெரி குட். டைம் ஆச்சு பாக்கலாமா? சரி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் இல்ல. நீங்க ரொம்ப நல்ல பசங்க சொல்லிட்டீங்க. இந்த நான் சொல்றேன் பாரு. எங்க பக்கத்து வீட்டு பையன் இந்த ஜானு பையன் ஸ்கூல் கிளம்பும் போது டக்குன்னு ஒரு போய் சொல்லுவான். ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குதுமா. டக்குன்னு என்னடா அவன் லைஃப்ல இப்ப குடிப்பீங்களா? யாருன்னா குடிக்க முடியுமா? சரி பரவாயில்ல. கொஞ்சம் நேரம் போய் சொல்றது லஞ்சம் வாங்குறது கடைக்கு போனா 10 ரூபா கேட்கறாடா. அநியாயமா பண்றான்ல இந்த பையன். இப்படி கேட்கறா சொல்றது திரும்ப கொஞ்சம் பாவம் போய் தானே கொஞ்சம் போய் தானே லைட்டா இப்போ கலர் நல்லா இருக்குல்ல. இப்போ குடிக்குமா? இது கொஞ்சமா போய் சொல்றது பக்கத்துக்கு வாங்க திருடுறது. இது மாதிரி இந்த பையன் திருடுறானா போய் சொல்றானா தப்பு செய்யறானா அம்மா அப்பா மதிக்கிறது நீ நான் சொல்றது நானா கேட்கறது சண்டை போடுறமா? இந்த பின்னாடி இருக்கிற நம்ம அக்காக்கெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுமா? இந்த போனை வச்சுட்டு நீ நான் கேட்கறது நானா சொல்றது. அப்படி என் லைஃபே இதே மாதிரி நானும் எங்க அம்மா திட்டு எல்லாம் பண்றோம். சரி இந்த லைஃப் என்னது சொல்லு. இப்ப யாரும் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? இப்ப குடிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி தான் நம்ம லைஃப் ஆண்டவர் படைக்கும். சூப்பர் வெரி குட் குட். ஆனா இப்ப யாரும் குடிக்க முடியல. ஏன்? என் லைஃப் வேஸ்ட் ஆயிடுச்சு. பொய் சொல்றேன் திருடுறேன் பாவம் செய்யறேன். எல்லாரும் பாக்குறேன் டேய் வேஸ்ட் அந்த பையன் ஊதாடிடா வேஸ்ட். இவன் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டான் சொல்றாங்கல்ல. என் லைஃப் யாருமே பயன்படுத்த முடியல. என் லைஃப் யாருமே ஆமா. ஆனா நான் சொல்றேன் இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார். நான் ஒரு மேட்ச் பண்ண போறேன். இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார். இத என்ன பண்ண போறேன்? இயேசுன்னு ஒருத்தர் நான் தேடுறேன். என்னைக்கு தெரியுமா? இதே மாதிரி சண்டே கிளாஸ் வந்தேன். சண்டே கிளாஸ் வசனம் சொன்னாங்க. கொஞ்சம் என்ன பண்றேன்? இயேசு பத்தி கொஞ்சம் கேட்கிறேன். கேட்டவனே என் வாழ்க்கை மாறிடும் நினைச்சுக்கலாம். ஏய் சூப்பர்ப்பா இயேசு கேட்டவனு மாறிட்டேன். இல்ல உடனே மாறல. கொஞ்சம் என்ன பண்றேன்? சர்ச்சுக்கு போலாம். சண்டே முடிச்சு வீட்டு முடிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போலாம். ஏன்? என் லைஃப் இன்னும் மாறல. இன்னும் கொஞ்சம் சர்ச்சுக்கு போலாம். இன்னும் மாறிச்சா? இல்ல இன்னும் மாறல. கொஞ்சம் மாறலாம். இப்ப என்னாச்சு தெரியுமா? என் லைஃப் எல்லாம் மாற அளவுக்கு இயேசு என் லைஃபை மாத்திட்டாரு. இயேசு என் லைஃபை இப்போ சொல்லலாம். இன்னொரு மெசேஜ் சொல்றேன் பாரு. நீ லைஃபை மாறிடுச்சு. இனி இந்த பாவமே உன்கிட்ட வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் பொய் சொல்லு ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வர லைட்டா நான் ஒரு பொய் சொல்லலாம்னு நினைப்பேன். அப்படியே மாறும் நினைப்பேன். இப்போ பாரு லைட்டா என் லைஃப் மாறிடுச்சு. இப்போ எல்லாம் என் லைஃப் மாறும் நினைச்சல. அப்போ கொஞ்சோடு உள்ள பிசாசு உள்ள சாத்தான் உள்ள போகும்போது மாறிடுச்சு. இப்போ போயிடுச்சு நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏன்? இயேசு எனக்குள்ள இருக்காரு. இது பாவம் என்ன மேற்கொள்ளவே முடியாது. ஓகேவா? அப்ப இங்க நான் போய் சொல்லுவேனா? என் லைஃப் போய் சொல்லுமா? சர்ச்சுக்கு போறல. இப்ப என்ன என் லைஃப் மாறிடுச்சுல. இதேதான் நான் சொல்றேன். நீ இயேசு நம்பி பார்க்கணும். உனக்கு முடியாது இயேசு மக்கு எல்லாம் சொல்லட்டும். யார் வேணாலும் சொல்லட்டும். நீ மாறணும்னா இயேசு என்ன பண்ணணும்? உனக்குள்ள இருக்கணும். மாத்து குட் பண்ணலாமா? அடுத்த கிளாஸ் போலாம். சரி
சரி, இப்போ ஒரு மேஜிக் பண்றேன். என்ன ஸ்வீட்டா லைட்டா போலாமா? ரெடி ரெடி. இப்போ பாத்தீங்களா காலி கிளாஸ் பாத்தீங்களா? ஒரு மந்திரம் சொல்லி தர போறேன். சரி, தெரியுதா இல்லையா? தெரியுதா? தெரியுதுப்பா. ரெடி, சொல்லலாமா? மந்திரம் சொல்லலாமா? ஓகே கிளாஸ், சொல்லுங்க. ஜீவும்பா, சொல்லு. ஜீவும்பா, இயேசுவே மெய்யான தெய்வம்பா. சொல்லலாமா? ரெடி. ஜீவும்பா, இயேசுவே மெய் தெய்வம்பா. ரெடி ரெடி. இப்போ சொல்லலாமா? சரி, திரும்ப லாக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு மேஜிக் நடக்கும். ரெடி. ஜீவும்பா, இயேசுவே மெய்யான தெய்வம்பா. தெரிஞ்சுக்கலாமா? உண்மைதானே? ஏய் போய் சொல்றாங்க பாரு. பிளாஸ்டிக் சாக்லேட் இல்ல, இதோ பாரு, இத வச்சுக்கோ. உண்மையான சாக்லேட். ரெடி. அவ்வளவுதான் டப்பா புளியா வரான். ரெடி. ஆமா ரெடி. என்ன புக்கு நமக்கு தெரியும், நீங்க பாத்துருக்கீங்களா? எனக்கு தெரியும். அமைதி, நான் சொன்னா என்ன பாத்து. ரெண்டா போலாமா? கை கட்டு. அமைதியா இருந்தா நான் அடுத்தது கொண்டு போவேன். எனக்கும் டைம் கொடுக்க 10 நிமிஷம் வேண்டும். ரெடி போலாமா? ஓகே, இந்த புக்கு மாதிரி தான் என் லைஃப்ன்றேன், உங்க லைஃப். ஓகே ரெடி போலாமா? பாத்துக்கோ. என் லைஃப் எப்படி இருக்கு? பிளைனா இருக்கு. வேஸ்ட்பா, பிளைன்ப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. அப்படின்னும் போது நான் இயேசு என்ன பண்றேன், சர்ச்சுக்கு வந்து இந்த விபி சொல்ல கேட்கறதுனால என் லைஃப் மாறும் நினைக்கிறேன். நான் சொல்றேன், நீ ஏன் வாங்க வாங்க கூப்பிடுறது தெரியுமா? உன் லைஃப் மாற போகுதுன்னு சொல்றேன். நம்புறியா? யாரும் நம்புறீங்களா? நம்புங்க. ஏன் சொல்றேன்னா, உன் பிளைனான வாழ்க்கையில இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு டிராயிங். ஏசப்பா கொஞ்சம் கொஞ்சமா லைஃபை மாத்த போறாருன்றேன். இது கூட வேணாம்ப்பா, இன்னொன்னு இயேசு தேடி பாரு, உன் லைஃபை கலர்ஃபுல்லா மாத்துவாருன்றேன். எப்படி பண்ணுவாரு? உன் பிளைன் வாழ்க்கைய டிராயிங் பண்றது மட்டும் இல்ல, கலர்ஃபுல்லா மாத்த போறாரு. மாத்துவாரா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவை தேடணும். ஏசப்பா என் வாழ்க்கையில வாங்கன்னு கூப்பிடணும். ஓகேவா? ஓகே, ஒரு தம்பி வாங்க. யாருன்னா அவங்க மாட்ட போயிட்டு வாங்க. வாங்க. ஓகே, இந்த போய் தம்பி வந்துட்டா. உட்காருங்க. உங்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. தம்பி, அக்கா பாத்துங்க. எல்லாமே என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 20 ரூபாய் என் பாயில எடுத்து கொடுங்க. வாங்கிட்டு போயிடாத, உங்க மேஜிக் இருக்குது. ரெடி? புரிஞ்சுங்க. உள்ள ஒண்ணு இல்ல. தம்பி உள்ள போடு. பாத்துட்டியா? உனக்கு டவுட் இருக்கா? கை விட்டு பாத்துக்கோ. என்ன இருக்கு உள்ள? என்ன இருக்க போகுது? இல்ல. பையன் சாமியா செக் பண்றாப்பா. நீ போட 20 ரூபா தான் வந்துச்சு. கண்டுபிடிச்சியா? டேய் 20 ரூபா தானே போட்டிருக்கு. அப்படியெல்லாம் ஞாபகம். இது மாதிரி நான் கூட திரும்ப பாரு, 2வது தடவை தாழ்றேன். இல்லையா? ஓகே, டவுட் இருக்கா? நீ போட 20 ரூபா இருக்குல்ல? ஓகே, சரி. நின்று மந்திரம் சொல்றேன். ஜீவும்பா, இயேசுவே வலிதான்ப்பா. இயேசுவே வலிதான்ப்பா. இப்ப வாப்பா. என் 20 ரூபா நீ தரலன்னா அவங்க அம்மா கிட்ட நான் குடிச்சு கொடுப்பேன். மரியாதை 20 ரூபா கொடு. தம்பி, நீ தானே போட்ட 20 ரூபா எங்க போச்சு? இந்த பேர் நான் ஃபுல்லா ஆக்கிட்டேன். எங்கேயுமே இல்ல, முறிக்கிட்டேன். எங்க இருக்கா? ஏன்னா நீ தானே வச்சு போட்டது, நான் என்ன பாயில போடுறேன். உண்மைதானே? ஓகே, புரிஞ்சுங்களேன். இந்த மேஜிக் நான் சொல்லுவா. இப்போ திரும்ப சொல்றேன். உங்க லைஃப்ல சில விஷயத்த காணோம், எதுவுமே வர மாட்டேங்குது, மண்டையில ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு தேடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இயேசுவை தேடுங்க. இப்போ தெரியலாமா? மந்திரம் சொல்லி தரலாமா? இயேசு கிடைக்காதத, முடியாதத, தொலைஞ்சு போனதெல்லாம் கிடைக்க சொல்லலாம். ஜீவும்பா, இயேசுவே வலிதான்ப்பா. டோதான்ப்பா இருக்கு. தச்ச போயிருப்பா. இல்லைன்னா நீ மாட்டி இருப்பா. இது ரெடி? ஓகே, குட். வாங்க எல்லாருக்கும் நீ இருக்கு. ஓகே, ரெடி? உட்கார். நான் கூப்பிடும் போது டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுண்ணா. இதை வச்சுக்கோ. நான் இப்ப என்ன பண்ண போறேன், இங்க பாரு. நீ என்ன எடுக்கிறியோ இந்த பையன் புரியாது. கொஞ்சம் பெரிய சின்ன பையன். நான் உங்களுக்கு அர்த்தம். தம்பி உட்கார், மொத்தமா உட்கார். புரியணும்ல, என்ன சொல்லணும்ல. ஏன்னா நான் பண்ற மேஜிக்னா நீங்க என்ன பண்றீங்க தெரியணும்ல. இதுல நீ எதனா ஒண்ணு அவங்க காமிச்சிடு. இந்த டப்பால போட்டு எனக்கு இடம் மூடி கையில கொடுத்துரு. ஓகேவா? ரெடி? நீ என்ன காமிக்க போறேன்? அங்க காமிச்சிட்டு வெயிடா, நான் மறைஞ்சுக்கிறேன், திரும்பிக்கிறேன். ஓகே, வை. அப்படியே வை. பெஸ்டியா?
பார்த்துக்கியா? முடிக்கியா? ஓகே. நான் ஒரு டப்பால பார்த்துங்க. பார்த்துங்களா? எதனா இருக்கா? பேக் சைடு இல்லைல்ல? நான் ஒரு டப்பால இப்போ நான் இதில் இருக்குன்னு சொல்ல எத்தனை சொல்லவா? சொல்லலாமா? நான் மந்திரத்தோட சொல்லலாமா? ஜீபும்பா இயேசுவே வலிதாம்பா. என்னத்த இருந்துச்சு? 5ஆம் நம்பர் இருந்துச்சா? இருந்துச்சா? வெரி குட், சூப்பர். என்ன வச்சிருந்தேன்? 5 தான் வச்சிருந்தேன். அவ்வளோதான், வெரி குட், கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, குட். அடுத்து டேய், இதை ஒன்றும் இல்லை, நான் கூப்பிடும் போது தான் நான் வரணும். டேய், டைம் ஆகுது, உட்காருங்களா. கரெக்ட். பாரு, அக்கா ஃபுல் ஆகுது. பிள்ளைங்க கூட மாட்டேங்க, கூட அத்தது. ஓகே, ரெடி. இந்த பிளாக் அண்ட் மாதிரி தான் என் லைஃப். இருட்டா இருக்குது, ஒண்ணு இல்லை. எதை பார்த்தாலும் எங்க அப்பா எதை கேட்டாலும் வாங்கியே தர மாட்டாரு. கரெக்ட். பாத்துங்க என்ன பண்றது. நான் சொல்றேன், உன் லைஃப் கலரா மாத்த போறேன்றேன். மாறுமா மாறாதா? மாறாதுல்ல? மாறுமா மாறாதா? எப்படி மாறும்? அதான் கருப்பாகுது. பாத்துலாமா? சொல்லலாமா? வந்துருது சொல்லலாமா? எங்கன்னா சொல்றீங்களா? என்ன வாய்க்கு வந்தடே தம்பி சொல்றான். ஜீவுப்பா இயேசுவே வலிதாப்பா. மாறிச்சா இல்லையா? மாறிச்சா இல்லையா? அவ்வளவுதான் முடிச்சு. ஜஸ்ட் புரியுதா? லைஃப் மாறும் மாறாதா? என் வாழ்க்கையில நீ முடியல யாருன்னா சொன்னாங்க, நான் சொல்லு, என் லைஃப் கலரா மாறும். புரியுதா? பிளாக்கா இருந்தது எப்படி ஆகும்? கலரா மாறிடும். இப்போ ஒரு ஆளு பாப்பா சைடு இருந்தாங்க, ஒருத்த ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். ஆமா, நீ ஓகேவாமா? சரி வா, கை போட நீ கேட்காதுன்னா இந்த கை பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ. எனக்கு கொஞ்சம் பெரிய கையா தான் நல்லா இருக்குமா. ரொம்ப குழந்தைங்களா கூப்பிட்டு கை பிடிச்சு நான் கேட்கக்கூடாது. டே அந்த பக்கம் கூப்பிடு ஃபீல் பண்றாங்களே, அங்க கூப்பிடு தேவையில்ல. உட்காரவா, நான் வரேன். இந்த புள்ள தான் நல்லா வசனம் வேற சொல்லிச்சான். ஓகே, கை பிடிச்சு கேட்கக்கூடாதுண்ணா. போயிட்டு போகுது, பரவாயில்லையா? நல்லா மறைக்கும். பாத்தீங்களா? கையெல்லாம் பிடிச்சிட்டுங்களா? மறைக்கும். தெரியலையா பாருப்பா, தெரியலையா பாருப்பா. இந்த 3 காய் கொடுத்துருக்கேம்மா, புரியுதா? 3 பால் கொடுத்துருக்கேன். ஒரு கையில் எடுத்து உள்ளே கட்டுவேன். கட்டி இப்ப கை போகுமா போகாதா? சொல்லு. பால் போகுமா கை போகுமா? எது போவா? இப்ப முடி தெரிஞ்சிடும். ரெடி பண்ணலாமா? ரெடி எடு எடு. கையில அறுக்கலையடா, இருக்குடா. தெளிவா இருக்கான். ரெடியா? பால் எச்சல விட்டுருக்கூடாது, டைட்டா பிடிக்கும்ல. வெரி குட், வெரி குட். புரியுதா? கையில வந்துச்சா? ஓகே. இந்த மேட்ச் புரியலன்னு நினைக்கிறேன். ரெடி ரெடி. ஓகே. நீங்களடா, நான் சொல்ற கதைடா, கதைடா. உட்காருங்க. ரெடி? டைம் டக்குனு. இந்த பாரு, இந்த கயிறு நீ சொல்ற. இந்த கயிறு சில பேர் சொல்லுவாங்க, நீ நேரா போ அப்படின்னுவாங்களே. என் லைஃப் நேரா மாறும் நான் நினைக்கிறேன். இப்படி இந்த கயிறு மாதிரி என்ன பண்ணுது? கொஞ்சலாவே போகுது. கொஞ்சலாவே. ஹலோ, கவனிக்கிறீங்களா? எல்லா கண்ணையும் பாரு. டைம் ஆச்சு, முடிய போறேன். எல்லா கண்ணையும் முடிக்க பாரு. இந்த கயிறு இருக்குல்ல, இது மாதிரி நானும் நேரா இருக்கணும். அவங்க டீச்சர் சொல்லுவாங்க, நேரா இருக்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சூப்பர் பெஸ்ட், நேராகணும். நானும் நேராகணும் பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. என்ன பண்ண முடியல? எப்பவுமே வளைஞ்சு போகுது. படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்க முடியல. என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு டேலண்ட் கொண்டு இதை பண்ணிடலாம் நினைக்கிறோம், பண்ணவே முடியல. என் லைஃப் மாறவே இல்லைன்னு நினைக்கிறியா? நான் சொல்றேன் பாரு, உன் லைஃப் மாறுமா மாறாதா? எப்போ நீ எதை செஞ்சாலும் ஜபத்தோட சொல்லு. ஜபத்தோட வேத வாசிப்போட நேரா நீ இருந்தா உன் லைஃப் நேரா மாறும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? கயிறு மாதிரி என்ன பண்ணுவ? திரும்ப விழுந்துருவேன். நேரா மாறணும். என்ன பண்ண சொல்லுங்க? ஜபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணி மட்டும் செஞ்சு பாரு. படிக்கும் போது ஜோம் பண்ணு, எல்லா காரியத்தையும் ஜோம் பண்ணி பாரு. லைஃப் எப்படி மாறப்போது? எப்படி மாறும்? சூப்பரா நேரா மாறும்.
ஏமாத்துறா வாடா இங்க பண்றான் பையன் வாடா யார் அவன் சொல்றான் டேய் அந்த ஏமாத்துற புள்ளிய அவன் சொல்றான் யாரா அவன் சொன்னான் வாடா நீ போடா உட்கார்றான் வாடா இந்த பாக்ஸ் நான் ஓபன் பண்ணி காமிச்சேன் ஏன்னா அவன் தெரியலன்னு நான் ஏதோ லாக் பண்ணிட்டு பெவிகால் போட்டு ஓட்டிட்டு ஓபன் பண்ணிட்டேனா லாக் பண்ணிட்டேனா உனக்கு 1 2 3 4 5 வரைக்கும் 5 வரைக்கும் இல்லை 10 வரைக்கும் இது ஓபன் பண்ணிடு கீழே போட்டா ஃபைல் போட்டுரும் ஓகேவா ஆமா டக்குன்னு ஓபன் பண்ணு ஒண்ணு என்ன டக்குன்னு இல்ல அவன் ஏமாத்துறான் அவன் என்னத்தை ஏமாத்துறான் பாக்குறான் யாரு சொல்லுங்க வாங்கடா யாரு ஏய் உட்காருங்க தெரியுங்கள முடிச்சா பாரு பாத்தீங்களா முடியல வாங்க ஒரு ஆள் டக்குன்னு வாங்க என்ன நிமிஷம் நேரா இது பாரு இப்ப அறி நேரா திறந்தா அவன் திறந்துக்கும் பாருங்க இப்ப திறப்பாரு அது திறந்துங்க அப்படிதான் கமான் ஃபாஸ்ட் ட்ரை பண்றான் பையன் ஓகே புரியலாமா ஓகே அடுத்த கேம் நான் பண்ணணுமா வேணாவா மேட்ச் பண்ணுமா வேணாவா இது ஒண்ணுமே முடிஞ்சிச்சு அடுத்தது பண்ணுவா ஆமா உட்கார் உட்காரு இந்த கார்டு பாத்தீங்களா கார்டு பாத்தீங்களா ரெடி தெரியுதா உள்ள போட்டனா கவருக்குள்ள போட்டனா ரெடியா சொல்லாமா மந்திரம் சொல்லாமா ரெடி நீங்க மந்திரம் சொல்றது சரியில்லப்பா நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன் மந்திரம் சொன்னா பாரு அப்படின்னு அதிர்ச்சி ரெடி சொல்லு ஜீவம்பா இயேசுவே வழிதான்ப்பா சொல்லு ஜீவம்பா இயேசுவே வழிதான்ப்பா ரெடியா சொல்லமா ரெடி ஜீவம்பா இயேசுவே வழிதான்ப்பா என்னடா போச்சு காரு கீழே போச்சா கீழே போச்சு பார்த்தலாமா எங்க போச்சு பார்த்தலாமா எங்கடா இருக்கு கண்டு ஓய் அங்க இருக்கா இங்க இருக்கா சரி இரு உட்கார் அது எங்க போச்சு நான் சொல்றேன் உட்கார் கண்டுபிடிக்கலாம் உங்க பேட்சுக்கு ஆரம்பத்து கோளாறா இருக்கு ரெடி ஓகே ரெடியா திரும்ப சொல்லமா இங்க இருந்து மந்திரத்தை ஜீவம்பா இயேசுவே வழிதான்ப்பா எப்படி நீங்கதான் சொல்லலாம் நான் இதெல்லாம் காப்பி காமிச்சேன் உள்ள வந்து இல்லையா நான் நீங்க உட்காரு நான் முடிக்க பாரு உட்காருங்களா முடிச்சலாமா நான் என்ன சொன்ன தெரியுமா ஞாபகம் இருக்கா முடிச்சிடமா நான் சொன்ன ஞாபகம் இருக்கா நான் மேட்ச் ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரியும் அது எப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லவே ரசிக்கும் சொன்னா சூப்பர் அப்படிதான் சொல்றோம் எனக்கு தெரியும் உள்ள வச்சாங்க போலாங்க சொல்லலாம் ஜீபும்பா சொல்லு ஜீபும்பா நான் சொல்றேன் சொல்லு ரெடி இந்த ஃபுல்லா கலரா மாத்த போறோம் மாத்தலாமா இப்போ டென்ஷன் கலர் வச்சுக்கலாம் ரெடியா பண்ணலாமா நான் இப்போ மேல இழுக்க போறேன் ரெடி பண்ணலாமா கலர் பண்ணலாமா ஒரே நிமிஷம் சொல்றேன் இப்போ திரும்ப சொல்றேன் லைஃப்ல இயேசு மட்டும் பிடிச்சிக்கோ பிளைன் வாழ்க்கை சோக வாழ்க்கை கலர்ஃபுல் வாழ்க்கையா மாறும் சொல்லு கை பிடிச்சு சொல்றேன் நான் சொல்றேன் அதாங்க தீபமா சொல்றதா உன் லைஃப்ல சோகமா இருக்கியா ரொம்ப ஃபீல் பண்றியா கவலையே படாத ஏசப்பா மட்டும் நம்பு கலர்ஃபுல்லா மாத்திடுவாரு ரெடி பண்ணலாமா ரெடி மாத்திட்டாரா இல்லையா ஏடா உள்ள கலர் சொன்னீங்க உள்ள கலர் இல்ல மேலே கலர் இல்ல எங்கடா கலர் இருக்கு ரெடி ஓகே என்ன சொன்னேன் முடிச்சலாமா நான் வந்துடுறேன்